வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம். அதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேபினெட் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு 1946 பற்றி அந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1946 இங்கிலாந்து தேர்தலில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுச்சு. அது யாருன்னா கிளமெண்ட் அட்லி பிரதமர் ஆனாங்க. அவர் இந்தியாவில் அதிகார மாற்றம் ஆய்வு செய்ய தனது அமைச்சரவையிலிருந்து 3 கேபினெட் அமைச்சர்கள் அவங்க தான் தூதுக்குழுவாக இந்தியாவிற்கு அனுப்புகிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரா ஃபெத்திக் லாரன்ஸ், உறுப்பினர் ஃபெத்திக் லாரன்ஸ் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் உறுப்பினர், அதே இன்னொரு உறுப்பினர் ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 கேபினெட் அமைச்சர்கள் இந்தியாவுக்கு வராங்க. எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தா 1946 மார்ச் 24 இந்தியாவுக்கு வராங்க. அப்பொழுது யார் வைஸ்ராயா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேவல் பிரபு. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆலோசித்து எதுன்னா அந்த தூதுக்குழு காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆலோசித்து ஒரு திட்டத்தை வெளியிடுறாங்க. எப்பன்னா 1946 மே 16 வெளியிடுறாங்க. அது மூலயமா 2 விஷயத்தை உருவாக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. என்னன்னா, சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கணும். அதாவது அது என்ன அமைப்புனா, அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும். அடுத்தது இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறதுக்காக நடைமுறைக்கான உருவாக்கணும். அதாவது இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பன்னா 1946 செப்டம்பர் 2 உருவாக்குறாங்க. தலைவர் யாருன்னா வைஸ்ராயா இருப்பாங்க. துணைத் தலைவர் ஜவஹர்லால் நேரு. துணைத் தலைவராகவும் பிரதமராகவும் யார் இருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த இடைக்கால அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 14 பேர் கொண்ட இந்திய அரசியலமைப்பை அமைச்சாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம், அதாவது பிரிவினை திட்டம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜூன் 3 திட்டம்னு சொல்கிறாங்க. அது ஜூன் 3 1947 வருது. இதில் இந்திய வைஸ்ராய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய வைஸ்ராய் ஒருங்கிணைந்த இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 டொமினியன் அரசாக பிரித்து உருவாக்குவதற்கான திட்டத்தை தான் பின்பற்றி அந்த திட்டத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இது காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கிட்ட அப்புறம் இந்த திட்டத்தை பின்பற்றி 1947 ஜூலை 18 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றம் பண்ணுறாங்க. எப்பன்னா 1947. இது நடைமுறை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 1947. இந்திய சுதந்திர சட்டத்தின்படியே ஆகஸ்ட் 14-15 நள்ளிரவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அதிகார மாற்றம் செய்யப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் ஒரு டொமினியன் அரசாக மாறினுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கு யார் என்னென்ன சொன்னாங்கங்கிறத பார்க்கலாம். 1922 மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியர்களுக்கான தனி அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களால் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1934 எம்என் ராய் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேணும்னு முதல்ல வலியுறுத்தினது யாரு? அதாவது அரசியலமைப்பு சட்டம் வேணும், இந்தியாவை உருவாக்கணும்னு சொன்னது மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முன்மொழிந்தவர், முதல்ல உருவாக்கணும்னு சொன்னவர் யாருன்னா 1934 எம்என் ராய். 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு நிர்ணய சபை கோரிக்கை வச்சாங்க. அடுத்தது அதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா 1937 பாசிப்பூர் அப்படிங்கிற காங்கிரஸ் மாநாட்டில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும் அப்படின்ட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்தது 1938 சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பானது எந்த ஒரு வெளி தலையீடும் இல்லாமல் வயது வாக்குரிமை அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபையால் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. எப்பன்னா 1938. 1940 ஆகஸ்ட் நன்கொடை மூலமா இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைப்பதற்கான கோரிக்கை ஏற்பட்டுச்சு. அடுத்தது 1942 சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் தூதுக்குழு பரிந்துரையின்படி 2ஆம் உலக போருக்கு பின்னாடி இந்திய அரசியலமைப்பு உருவாக்குற பணி இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படின்னு 1942 சொல்கிறாங்க. அடுத்தது 1946 மார்ச் 24
அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வர்றாங்க. அது ஒப்புதல் கொடுத்துட்டு அதுவரை இடைக்கால அரசாங்கம் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வலியுறுத்தலை கொண்டுட்டு வராங்க. அதோட தலைவர் என ஜவஹர்லால் நேரு 14 நபர்களுடன் செப்டம்பர் 2, 1946. இது பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கால அரசாங்கத்தில் யார் யார் இருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், லியாக்கத் அலி கான், சி ராஜாஜி இவங்க இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு என்னென்ன பதவியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அப்படிங்கிற தலைவரும், இந்திய அரசியலமைப்பு சபையோட துணைத் தலைவரும், வெளியுறவுத்துறை, காமன்வெல்த் உறவுகள் இதெல்லாம் இருக்காங்க இந்த துறைகளில். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை, தகவல் ஒலிபரப்பு அப்படிங்கிற துறைகளுக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா உணவு வேளாண் துறையில் இருந்திருக்காரு. லியாக்கத் அலி கான் நிதித்துறை, சி ராஜாஜி கல்வி மற்றும் கலைத்துறையில் இருந்திருக்காங்க. கேபினட் தூதுக்குழு பரிந்துரையின்படி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தேர்தல் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட்ல நடக்குது. இந்திய நிர்ணய சபை ஏற்படுத்தும் ஆண்டு நவம்பர் 1946 உருவாக்குறாங்க. இந்திய நிர்ணய சபை மொத்த உறுப்பினர்கள் வந்து 389 பேர். அதில் 15 பேர் பெண் உறுப்பினர்கள். இது வந்து 296ஆவும் 93ஆவும் பிரித்தோம்னா 296ல் 2 பிரிவாக பிரிக்குது. 292 + 4. இந்த 292 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய மாகாணத்தில் 11 ஆளுநர் மாகாணம் இருக்குது, அதுலேருந்து எடுக்கிறாங்க. அதே வந்து 4 பார்த்தீங்கன்னா முதன்மை ஆணையர் மாகாணத்திலேருந்து எடுக்கிறாங்க. யாருன்னா டெல்லி, அஜ்மீர், மெர்வாரா, கூர்க், பலுசிஸ்தான் இந்த 4 இதுலேருந்து முதன்மை ஆணையர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நியமனம் பண்ணுறவங்க யாருன்னா சுதேச அரசுகள்லேருந்து மன்னராட்சி பகுதியிலேருந்து மன்னர்களாக நியமனம் பண்ணுறாங்க. அதில் வந்து ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர் இந்த 3 மதத்திலுமே இடஒதுக்கீடு கொடுத்து செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது கட்சி வைஸாக பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னா 208 இடங்களில் ஹிந்துவும் இந்திய தேசிய காங்கிரஸும் 73 முஸ்லீம் லீக்கும் 15 பேர் மற்றவையும். 208 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, அப்புறம் 73 முஸ்லீம் லீக்கு, 15 மற்றவையில் ஜெயிக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபைக்கு அதாவது எப்படி வந்து மக்கள் தேர்வு செய்கிறாங்கன்னா 10 லட்சத்துக்கும் 1 மில்லியன் 10 லட்சம் இல்லைன்னா 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் வீதமாக செலக்ட் பண்ணுறாங்க. அரசியல் நிர்ணய சபை பார்த்திங்கன்னா தேர்தல் அல்லது நியமனம் மூலியமாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் இந்திய மாகாணத்தில் 3 முதன்மை சமூகங்களாக பிரிச்சுட்டு முஸ்லீம், சீக்கியர், பொது அப்படிங்கிற 3 முதன்மை சமூகங்களாக பிரிக்கிறாங்க. பிரதிநிதிகள் வந்து மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. ஒற்றை மாற்று வாக்குமுறை விகிதாச்சார பிரதித்துவ முறையில் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படுறாங்க. சுதேச அரசுகள் உறுப்பினர்கள் வந்து தலைவர்கள் மூலிமா நியமனம் செய்கிறாங்க. இது எல்லாமே மறைமுகம் தேர்தலாக இருக்குது. அரசியல் நிர்ணய சபையிலேருந்து தனித்திருக்க முடிவு செஞ்சது எதுன்னா சுதந்திர அரசுகள் வந்து அரசியல் நிர்ணய சபையிலேருந்து தனித்திருக்க முடிவு செஞ்சாங்க. 15 பெண் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மு சுவாமிநாதன், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், சரோஜினி நாயுடு, சுச்சேதா கிருபாலினி, விஜயலட்சுமி பண்டிட் இந்த உள்ளிட்ட 15 பெண் உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இடம் பெறாதவர்கள் முக்கியமானவர்கள் யாருன்னா மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். 1947 டிசம்பர் 31 பாகிஸ்தான் நிர்ணய சபை ஏற்படுத்தினாங்க. அதனால் உறுப்பினர் எண்ணிக்கை 389லேருந்து 299 குறைஞ்சது. இது பார்த்தீங்கன்னா 299 எப்படி பிரிச்சுக்காங்க 229 இங்கே 70 உறுப்பினர்களாக பிரிச்சுட்டாங்க. 70 வந்து மன்னராட்சி பகுதியாகவும் 229 வந்து பிரிட்டிஷ் இந்திய மாகாணம் மற்றும் முதன்மை ஆணையர் மாகாணங்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. இதோட செயல்பாடுகள் எப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டம் டிசம்பர் 9, 1946 வந்து கூடுறாங்க. புதுடெல்லியில் 207 பேர். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 207 பேர் இல்லைன்னா இதில் வந்து 211 பேர் வந்து நபர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. புறக்கணித்தது எதுனா முஸ்லீம் லீக் வந்து புறக்கணித்தது. ஏன்னா பாகிஸ்தான் கோரிக்கை முன்வைத்து ஃபஸ்ட்டு கூட்டத்தை புறக்கணித்துட்டாங்க. கூட்ட பொருள் பார்த்திங்கன்னா தற்காலிக தலைவர் வந்து தேர்வு செஞ்சாங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது முன்மொழிந்தவர் யாருன்னா ஆச்சாரியா கிருபாலினி. இது வந்து எதை வச்சு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு நடைமுறையை வச்சு நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 11, 1946 நிரந்தர தலைவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னா இது ஆச்சாரியா கிருபாலினி. இங்கே வந்து சச்சிதானந்த சின்ஹா. இங்கே வந்து தலைவர் வந்து
நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் அச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, சட்ட ஆலோசகர் வந்து பி.என். ராவ். இவங்கள செகண்ட் கூட்டத்தில் தேர்வு செய்கிறாங்க. டிசம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபையோட நோக்க தீர்மானம் முன்மொழிந்தவர் யாருன்னா, அதாவது 9 கூட்டம் கூட்டுறாங்க. 11 மணிக்கு மார்னிங்கு புதுடெல்லியில் 207 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம். 2வதுல வந்து நிரந்தர தலைவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3வது கூட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 1946 அரசியல் நிர்ணய சபையோட நோக்க தீர்மானத்தை முன்மொழிந்தவர்னா ஜவஹர்லால் நேரு. இது குறிக்கோள் தீர்மானம் சொல்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 22, 1947. அப்போ அரசியலமைப்பு கட்டமைப்பு அடிப்படை தத்துவங்களை கொண்டு இதை வந்து முகவுரையாக பண்ணியிருக்காங்க. இந்த தீர்மானம் பின்னாடி சில திருத்தங்கள் ஏற்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையாக வச்சுருக்காங்க. ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு அப்புறம் அதிக சுதேச அரசுகள் வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. சபை வந்து 2 அமைப்பாக கொண்டுச்சு. அரசியலமைப்பு அமைப்பு அப்புறம் சட்டமன்ற அமைப்புன்னு 2 இதாக கொண்டுச்சு. இதில் வந்து தலைவர் யாருன்னா, அரசியலமைப்பில் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சட்டமன்ற தலைவர் வந்து ஜி.வி. மாவலங்கர். இந்தியாவோட விடுதலை சட்டம் 1947க்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் முதல் டொமினியன் சட்டமன்றம் அமைச்சாங்க. அதில் யார் அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் காமன்வெல்த் தலைவர், அப்புறம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில இருந்தாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை, தகவல் ஒலிபரப்பு, மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதுல சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் வேளாண் துறை. இது எல்லாமே அந்த 14 இடைக்கால அரசாங்கத்திலிருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கல்வித்துறையும், டாக்டர் அம்பேத்கர் வந்து சட்டத்துறையும், ராஜ்குமார் அம்ரித் கவுர் வந்து சுகாதாரத்துறையிலையும் இருந்து எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தனி அரசியலமைப்பு உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10, 1947 கராச்சியில் ஃபர்ஸ்ட் அமர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஆகஸ்டில் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜூலை 26, 1947 ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆகஸ்ட் 10 நம்ம கூகுளில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10, 1947 கராச்சியில் வந்து ஃபர்ஸ்ட் அமர்வு கொடுத்துருக்காங்க. இதை டிசம்பர் 1947 எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் அங்கே போன பிறகு டிசம்பர் மாதம் வந்து 1947 எத்தனை உறுப்பினர்களாக இருக்காங்கன்னா 299 பேர் இருக்காங்க. முன்னாடி 389 பேர் அரசியல் நிர்ணய சபையில் இருக்காங்க. இந்திய சுதந்திர சட்டம் 1947 படி 8வது பிரிவு அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு முழு சட்டமன்ற அதிகாரத்தை வழங்குது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை வந்து எத்தனை குழுக்களாக பிரிக்கிறாங்கன்னா 23 குழுக்களாக பிரிக்கிறாங்க. 8 முதன்மை குழு, 15 சிறு குழுக்கள். முதன்மை குழுக்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேக்சிமம் வந்து இந்த டொமினியன் அந்தஸ்து உருவாக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து வரும். ஜவஹர்லால் நேரு மத்திய அதிகாரங்கள் குழு, மத்திய ஒன்றிய அரசியலமைப்பு குழு, அரசு மாநிலங்கள் குழு, இது எல்லாமே ஜவஹர்லால் நேரு இருக்காரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள், சிறுபான்மைக்கான ஆலோசனை குழுவில் இருக்காரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் வரைவு குழு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நடைமுறைக்கு விதிகள் குழு, தலைமை குழு, இதெல்லாம் இருக்காங்க. இந்த 4 பேர் தான் முதன்மை குழுக்களில் இருக்காங்க. வரைவு குழு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 உருவாக்குறாங்க. முதல் வரைவு தயாரித்து வெளியிட்டது பிப்ரவரி 21, 1948. 2வது வரைவு அக்டோபர் 1948 வெளியிடுறாங்க. அந்த வரைவு குழுவில் பார்த்திங்கன்னா 7 பேர் இருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் தான் தலைவர். அடுத்தது பார்த்திங்கன்னா N. கோபாலசுவாமி ஐயங்கார், 3rd வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், 4வது டாக்டர் K.M. முன்சி, 5வது சையது முகமது சாதுல்லா, 6வது N. மாதவராவில் வந்து P.L. மில்டர் வந்து பதவி விலகுதலுக்கு அப்புறம் வந்து P.L. மில்டருக்கு அப்புறம் N. மாதவராவ் வராங்க. T.T. கிருஷ்ணமாச்சாரி பார்த்திங்கன்னா கைதான் T.P. கைதான் இறந்த பிறகு வந்து அவர் வராரு. 3வது மற்றும் இறுதி வரைவு பார்த்திங்கன்னா நவம்பர் 4, 1948 3வது மற்றும் இறுதி வரைவு இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் தந்தையாவோ இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி, நவீன கால மனு, இந்த 3க்கும் சிறப்புக்கும்
காரணமானவர் அம்பேத்கர். வரைவு குழுவின் வழிகாட்டி யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. வழிகாட்டின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. தலைவர் அம்பேத்கர். முதல் வரைவு பிப்ரவரி 1948 நடக்குது. இறுதி வரைவு நவம்பர் 4 1948 நடக்குது. 141 நாட்கள் இது நடக்குது. 141 நாட்கள் நடக்குது. சிறு குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை குழுக்கள் 8 பார்த்தோம் இல்லைங்களா? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத். இங்க சிறு குழுக்கள் 15 பேர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதுலயும் இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா நிதி தேவை. எதுக்குன்னா தேசிய கொடிக்கான தற்காலிக குழு, நிதி மற்றும் ஊழியர்கள் குழு, தேசிய கொடிக்கான தற்காலிக குழுங்கிற இதா இருக்காரு. அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அல்லாடிட்டு வந்தாலும் நல்ல சாட்சி சொல்லுவாரு. நல்ல சாட்சி குழு, தரநிலை குழு. அடுத்து பட்டாபி சீதாராமையா, சீதாவை அவையில நிக்கிறாங்க, அவைக்குழு முதன்மையா நிக்கிறாங்க. முதன்மை ஆணையர் மாகாண்கள் குழு தலைமை ஆளுநரா நிக்கிறாங்க. அடுத்தது KM முன்சி, முன்சிப்பு பார்க்கணும்னா அலுவலக போகணும், அலுவலக ஆலோசனை குழு. GV மாவுலங்கன் அரசு நிர்ணய சபை பணிகள் நடவடிக்கை குழு. அரசு நிர்ணய சபை பணிகள் மாவு போடுறாங்க, அதை சுத்தி இந்த இதுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வரதாச்சாரி, வரம் கொடுக்கறது எதுலன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வரம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா குடியுரிமைக்கான இது வரதாச்சாரி இருக்காங்க. தற்காலிக குழு உச்ச நீதிமன்றத்துக்கான தற்காலிக குழு, குடியுரிமைக்கான தற்காலிக குழு. SK தார் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாகாணங்கள் குழு, மொழிவாரி மாகாணங்கள் குழு. அடுத்து ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா அரசியல் வரைவு அப்படின்னாவே அம்பேத்கர்னு சொல்லுவோம். அதை மேற்பார்வையிடுபவர்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது உஷா நாத் சென், உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அது நியூஸுக்கு நடுவில் விளம்பரமாக போடுவாங்க அப்படின்னா செய்தி தொகுப்பு குழு. அடுத்தது நளினி ராஜன் சர்க்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நளினி படம் படம் நடித்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. நிதி நிபுணர்கள் குழு, அரசியலமைப்பு சட்ட நிதிக்குழு. தலைவர் இல்லை. எதுக்கு இல்லைன்னா இந்தி மற்றும் உருது மொழிபெயர்ப்பு குழுக்கு தலைவர் இல்லை. இந்திய சுதந்திர சட்டம் 1947 மீதான விளைவு ஆய்வு குழுக்கு தலைவர் கிடையாது. அரசியலமைப்பு ஏற்றப்படுதல். முதல் வாசிப்பு நவம்பர் 9 1948 வாசிக்கிறாங்க. இரண்டாவது வாசிப்பு நவம்பர் 15 1948 முதல் அக்டோபர் 17 1949 வரைக்கும் ரெண்டாவது வாசிப்பு நடக்குது. மூன்றாவது வாசிப்பு நவம்பர் 14 1949 வரைக்கும். முன் வைக்கப்பட்ட திருத்தங்கள் 7653 திருத்தங்கள். அதில் விவாதிக்கப்பட்டது 2473 திருத்தங்கள் விவாதிக்கிறாங்க. அரசியல் அமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26 1949 ஃபைனலாக ஏற்றுக்கிட்டாங்க. தேசிய சட்ட தினம், அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட தினம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 2015 அரசியலமைப்பு தேசிய சட்ட தினம் நல்லா பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட தினம் நவம்பர் 19 2015. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகவுரை சட்டப்பிரிவுகள் 395, பகுதிகள் 22, அட்டவணை 8 இருக்கு. இதில் தற்போது முகவுரை உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 442, 470 இருக்கு. பகுதிகள் 25, அட்டவணை 12. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட உறுப்பினர்கள் 299 பேர் தானே. பாகிஸ்தானுக்கு போன மீதி 299, அதில் 284 பேர் கையெழுத்திட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நடைமுறை பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 26 1930 பூர்ண சுயராஜ்ய நாள் கொண்டாடி இருக்காங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டத்தின்படி தீர்மானத்தின்படி பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடும் பண்ணியிருக்காங்க. படி 1926 1930 பூர்ண சுயராஜ்ய நாள் கொண்டு வந்தாங்க. 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாட்டத்தின் தீர்மானம் என்ன கொண்டாடுறாங்க, பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதை வச்சுட்டு 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய நாளை கொண்டாடுறாங்க. அதை வச்சுட்டு தான் அரசியலமைப்பு நடைமுறை ஜனவரி 26 1950 கொண்டுட்டு வராங்க. நவம்பர் 26 1949 நடைமுறைக்கு வந்த கூறுகள் பார்த்தீங்கன்னா குடியுரிமை, தேர்தல், தற்காலிக பாராளுமன்றம், அடுத்தது தற்காலிக மற்றும் மாற்றக்கூடிய அதாவது இடைக்கால வகையங்கள்,
அப்புறம் குறுந்தலைப்பை கொண்டிருக்கும் வகையங்கள், அப்புறம் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம், இந்த 6மே வந்து நவம்பர் 26 1949 நடைமுறைக்கு வந்த கூறுகள் இதுதான். அதில் பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, அப்புறம் 60, 324, 366, 67, 79, 80. அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க 388, 391, 392, 393 இது எல்லாமே வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் வந்து 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாட்கள். இது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க நல்லா. அரசியல் நிர்ணய சபை செயல்பட்ட காலம். அடுத்தது செலவிடப்பட்ட தொகை வந்து 64 லட்சம். அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26 1949. இதில் வந்து 395 பிரிவுகள் அல்லது விதிகள் இருந்திருக்கு. அடுத்தது 15 விதிகள் தற்காலிகமாக நடைமுறைக்கு வந்தன. இதில் வந்து 15 விதிகள் மட்டும்தான் தற்காலிகமாக வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடத்திய கூட்டங்கள் வந்து 11+1 கூட்டமாக இருக்குது. 1 சிறப்பு கூட்டம். இது கூட்டங்களும் நடைபெற்ற எத்தனை நாட்களில் வந்து 166 நாட்களில் நடைபெற்றுச்சு. இதில் வந்து 114 நாட்கள் வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது. 166 மொத்தம் உருவாகணுச்சு, மொத்தம் நடந்துச்சு. அதில் 114 நாட்கள் அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பரிசீலித்தது. ஃபர்ஸ்ட் கூட்டம் டிசம்பர் 9 1949. கடைசி கூட்டம் ஜனவரி 24 1950. இதில் தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டும் அப்புறம் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கடைசி சிறப்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம், தேசிய பாடல், அப்புறம் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அரசியல் நிர்ணய சபை இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் வந்து ஜூலை 22 1947. வந்து தேசிய கொடை வந்து 2 மடிக்கிறாங்க. இப்படி மடிக்கிறாங்க. ஜூலை 22 1947. இது ஆகஸ்ட் 15 1947 ஜனவரி 26 1950 வரை தற்காலிக பாராளுமன்றமாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை இருந்துச்சு. அப்புறம் பின்னாடி தேர்தல் வந்து நடைபெறாதனால ஏப்ரல் 17 1952 வரைக்கும் வரைக்குமே தற்காலிக பாராளுமன்றமே செயல்பட்டுச்சு. இதோட தலைவர் சபாநாயகர் வந்து ஜி.வி. மாவலங்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ஜனவரி 26 1950. இந்திய குடியரசு நாளாக ஆணுச்சு. டிசம்பர் 1929 ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூர் காங்கிரஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக, சுதந்திர தினமாக கொண்டாட தீர்மானித்தது. அதை வச்சு தான் ஜனவரி 26 1930 வந்து முதல் பூர்ண சுயராஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததும் நினைவாக பண்ணாங்க. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை கொண்டு வந்து குடியரசு தினத்தை கொண்டாடினாங்க. அப்போ இதை தான் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது இந்திய அரசியல் நிர்ணய சபையோட லட்சினை முத்திரை வந்து யானை. இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதன்மை வடிவமைப்பாளர் யானை எஸ்.என். முகர்ஜி. மூன்று மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. நினைப்போம் முதன்மை வடிவமைப்பாளர் எஸ்.என். முகர்ஜி. தலைமை வரையாளரும் இவர் தான். அதாவது முதன்மை வடிவமைப்பாளர்னாலும் சரி, தலைமை வரையாளர்னாலும் சரி. சீஃப் டிராஃப்ட்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதியை வந்து இத்தாலி பாணியில் கையொப்பம் எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. கேலிகிராஃப்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு உண்மை பிரதியை அழகாக ஒப்பனை செய்தவர்கள் வந்து யாருன்னா சாந்தி நிகேதன் ஓவியர்களான நந்துலால் போஸ், அப்புறம் பெகார் ராமனோகர் சின்ஹா. முகப்புரையை அழகுபடுத்தியவர் வந்து பெகார் ராம் மனோகர் சின்ஹா. இந்த பியோகர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை ஆங்கிலம் மற்றும் இந்தி பதிப்பு வந்து உண்மை பிரதியை தற்போது பாராளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு வந்து நிரப்பப்பட்ட கண்ணாடி பள்ளியில் வச்சுருக்காங்க. இந்த இந்தி இது வந்து யார் பண்ணாங்கன்னா வசந்த் கிருஷ்ணா வைத்தியவால் வந்து வசந்தமாக வாழ்கிறதுக்கு வாழை வச்சு இந்தியோட வாழை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வசந்த் கிருஷ்ணா வைத்தியவால். அடுத்தது
ஆகஸ்ட் 15, 1947 முதல் ஜனவரி 26, 1950 வரைக்கும் இந்தியாவிற்கான கௌரவ தலைவர் யாருன்னா இங்கிலாந்து அரசியா தான் இருந்தாங்க. குடியரசு தினம் வரைக்குமே இங்கிலாந்து அரசியா தான் இருந்திருக்காங்க. குடியரசு தினத்தின் 3வது நாள் வந்து ஜனவரி 29 அன்று மாலை 6 மணிக்கு படைவீரர் பாசறை அப்படி திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். அது சிறப்பு விருந்தினர் வந்து குடியரசுத் தலைவர் தான். கூட்டுத்தொடர்களில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர்னாவே ஃபர்ஸ்ட் முக்கியம் டிசம்பர் 9, 1946 டிசம்பர் 23, 1946 வரைக்கும் நடந்தது. அடுத்தது 5வது கூட்டுத்தொடர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ வந்து சுதந்திரம் கிடைச்சது. ஆகஸ்ட் 14, 1947 ஆகஸ்ட் 30, 1947 வரைக்கும் நடந்தது. 6வது கூட்டுத்தொடர் ஜனவரி 27 ஒரு நாள் மட்டுமே நடந்தது. ஜனவரி 27, 1947 நடந்தது. 11வது கூட்டுத்தொடர் வந்து நவம்பர் 14, 1947 49 நவம்பர் 26, 1949 வரைக்கும். 12வது சிறப்பு கூட்டுத்தொடர் வந்து ஜனவரி 24, 1950க்கு. இதில் ஃபர்ஸ்ட் குடியரசு தேர்வு வந்து செலக்ட் பண்ணாங்க. யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களும் கையொப்பம் பெறுவதற்கான மீண்டும் சிறப்பு கூட்டம் ஜனவரி 24, 1950 வந்து கூடுனுச்சு. அரசியல் நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் BN ராவ், செயலர் வந்து HVR ஐயங்கார். செயலர் வந்து ஐயர் வந்து செயல்படுறாரு, அப்போ ஐயங்கார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியாவை உறுப்பினர் ஆக்கியது எப்பன்னா மே 1949. அரசியல் நிர்ணய சபை என்பது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை கொண்ட பெரும்பான்மை பெருசா பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஏற்படும். அப்போ பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவமாக கொண்டது வின்ஸ்டன் சர்ச்சில். அரசியல் நிர்ணய சபை சறுக்கல் குழு சறுக்கிட்டு மூஞ்செல்லாம் காயமாயிடுச்சு. அப்போ நஸ்ருதீன் முகமது. அடுத்த அரசியல் நிர்ணய சபை என்பது ஒரு கட்சி அமைப்பு அடிப்படையில் ஒரு கட்சி நாடு. காங்கிரஸ் தான் அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபை தான் காங்கிரஸ்ன்னு சொல்ல கிரான்வில் ஆஸ்டின் ஆட்டி வச்சுட்டாங்க. அரசியல் காங்கிரஸை வந்து நல்லா ஆட்டி வச்சுட்டாங்க. கிரான்வில் ஆஸ்டின். அரசியல் நிர்ணய சபை என்பது இந்துக்களின் அமைப்பு. விஸ்கண்ட் சைமன் வந்து ஒரு இந்து. விஸ்கண்ட் சைமன். இதோட பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வந்து உருவாக்கத்தை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் முகவுரை பார்க்கலாம். நன்றி.